சென்னை கொளத்தூரைச் சேர்ந்த கைம்பெண் ஒருவர் சென்னை மேற்கு மண்டல சைபர் கிரைம் அலுவலகத்தில் புகார் ஒன்றை அளித்தார். அதில் மறுமணம் செய்து கொள்ள மேட்ரிமோனியல் மூலம் வரன் பார்த்த தன்னிடம் அமெரிக்க சாப்ட்வேர் என்ஜினியர் என்று அறிமுகமான கார்த்திக் என்ற நபர் திருமணம் செய்வதாக பழகி தன்னையும் தனது மகனையும் அமெரிக்கா அழைத்துச் செல்ல விசா எடுக்க வேண்டும் என்று கூறி 5 லட்சம் ரூபாயை வாங்கிக் கொண்டு ஏமாற்றியதாக தெரிவித்திருந்தார். 5 லட்சம் ரூபாய் செலுத்திய வங்கி கணக்கு முகவரியை வைத்து விசாரணையை முன்னெடுத்த போலீசார் விருகம்பாக்கத்தைச் சேர்ந்த ஒரு இளம் பெண்ணிடம் விசாரித்தனர். அவரோ தனது காதலர் பிரசாந்த் அமெரிக்காவில் டிஃபென்ஸ் துறையில் இருப்பதாகவும் அவருக்கு பணம் கொடுக்க வேண்டியவர்கள் தனது வங்கி கணக்கில் பணத்தை அனுப்பி வைத்ததாக தெரிவித்தார். தனக்கு வந்த 5 லட்சம் ரூபாயில் 3 லட்சம் ரூபாயை அவர் சொன்ன வங்கி கணக்கிற்கு தான் அனுப்பியதாக தெரிவித்தார் அந்த இளம் பெண். 3 லட்சம் ரூபாய் பெற்ற வங்கி கணக்கு மற்றொரு இளம் பெண்ணுடையது என்பது தெரிய வந்தது. அந்த பெண்ணிடம் விசாரித்த போது இன்னும் சில மாதங்களில் திருமணம் செய்ய இருக்கும் அமெரிக்க மாப்பிள்ளை பிரசாந்த் ஆனந்த் என்பவர் தனக்கு அனுப்பி வைத்ததாகவும் அவரது அறிவுறுத்தலின்படி அந்த 3 லட்சம் ரூபாய் பணத்துடன் மேலும் 4 லட்சம் ரூபாய் சேர்த்து தான் மசாலா நிறுவனம் நடத்தும் ஹரிஹரன் என்பவரிடம் கொடுத்ததாக தெரிவித்தார். இவர்களில் எந்த பெண்ணும் அந்த அமெரிக்க மாப்பிள்ளையை நேரடியாகவோ வீடியோ காலிலோ பார்க்கவில்லை என்பதால் மசாலா நிறுவனத்துக்காக பணம் வாங்கி சென்ற ஹரிஹரனை பிடித்து விசாரித்த போது அந்த பெண்களை ஏமாற்றி பணம் பறித்த அமெரிக்க மாப்பிள்ளையே அவர்தான் என்பதும் தென்காசியைச் சேர்ந்த அவரது உண்மையான பெயர் ஜார்ஜ்குமார் துரை என்பதும் தெரிய வந்தது. சென்னையில் பிரபல தனியார் பல்கலைக்கழகத்தில் பிடெக் முடித்த அவர் ஐஐடியில் எம்டெக் படித்துவிட்டு அமெரிக்காவின் புகழ்பெற்ற ஸ்டான்போர்ட் பல்கலைக்கழகத்தில் எம்எஸ் படித்திருப்பதும் தெரிய வந்தது. கடந்த 2016ஆம் ஆண்டு முதல் 2019ஆம் ஆண்டு வரை அமெரிக்காவில் சாப்ட்வேர் துறையில் டேட்டா அனலிஸ்டாக பணிபுரிந்துள்ளார். தனது கல்லூரி காதலி இவரிடம் பணம் இல்லை என்பதற்காக காதலை முறித்து சென்றதால் அதற்கு பழிக்கு பழிவாங்கும் விதமாக பண ஆசையில் உள்ள பெண்களை குறிவைத்து அமெரிக்க மாப்பிள்ளை போல நடித்து கடந்த 4 ஆண்டுகளில் மட்டும் 20க்கும் மேற்பட்ட பெண்களிடம் 80 லட்சம் ரூபாய்க்கு மேல் மோசடியாக பறித்தது தெரிய வந்துள்ளது. பெண்களிடம் பறித்த பணத்தில் தென்காசியில் தனது வீட்டருகே ஸ்மார்ட் கிட்ஸ் ஃபன் ஸ்கூல் என்ற சிறுவர்களுக்கான கிட்ஸ் ஸ்கூல் நடத்தி வரும் ஜார்ஜ்குமார் துரை அம்மாவின் கைவண்ணம் என்ற பெயரில் மசாலா நிறுவனம் நடத்தி வந்ததையும் போலீசார் கண்டுபிடித்துள்ளனர். பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் கதிரவன் மற்றும் வேல்ராஜ்.